மாண்புமிகு மேயர் அருமை சகோதரி திருமதி ஆர் பிரியா அவர்களுக்கு தமிழ் வணக்கம். பொது உடைமை தோழர் இருக்காங்க, திராவிட சிந்தனையாளர் இருக்காங்க, வெற்றி கழகத்துல இருந்து நான் வந்திருக்கிறேன். எங்களுக்குள்ள அரசியல்ல போட்டி இருக்கலாம், ஆனா பசங்களுடைய கல்வின்னு வந்துச்சுன்னா எல்லாரும் ஒன்னாதான் நிற்போம். உங்களுடைய கல்விக்காக ஒற்றுமையா நிற்போம், உங்களை உயர்த்துவதற்காக போட்டி போட்டு வேலை பார்ப்போம். அல்ல மாற்றிக்கிறதே கிடையாது. காலம் மாறி இருக்கு, சூழல் மாறி. மேயர் மேடம் கூட சொன்னாங்க பாருங்க, மொபைல் போன்ஸ் நிறைய நம்ம யூஸ் பண்ண காலம் மாறிடுச்சு. உலகம் முழுக்கவே இப்படிதான் ஒவ்வொரு பீரியட்ல காலம் மாறிக்கொண்டே இருக்கும். அப்ப இந்த அப்பா அம்மாவையும் இந்த ஆசிரியர் பெருமக்களையும் அந்நியமா பார்க்காம ஒரு நல்ல நண்பர்களா பாருங்க. யோசிச்சு பாருங்க, அப்பா அம்மாவை நாம சூஸ் பண்ணல. யாராவது கேட்டோமா, இந்த அப்பா இந்த அம்மா இந்த ரெண்டாவது தெரு வேண்டாம், இந்த முதல் தெரு அனுப்புங்க அப்படி கடவுள்கிட்ட ஆர்டர் பண்ணி ஸ்விக்கிலியா வந்தோம் இல்ல. இது வாய்த்தது. தாயும் தந்தையும் தானமும் தர்மமும் நமக்கு வாய்த்தது. ஆனா நாமளா உலகத்துல ஒரு ரிலேஷன்ஷிப்பை சூஸ் பண்ண. முதல் ரிலேஷன்ஷிப்ல தெரியுமா, நண்பன். ஒரு நல்ல ஃப்ரெண்ட் ஒருத்தன் வாழ்க்கையில இருந்தா நம்ம ஜெயிச்சிட முடியும். நல்ல நண்பன் யாரு? ஆப்கானிய பழமொழி சொல்லுது, இரும்பு கம்பியை தூக்கி நெருப்புல போட்டா தங்கம் போல ஜொலிக்குமா. ஏன்? அதுல இருக்க மாசு மறு எல்லாத்தையும் நீக்கிறோம். அதே இரும்பு கம்பியை தூக்கி ஒரு சாக்கடை தண்ணியில் போட்டீங்கன்னு வைங்க, அதுவும் போய் அந்த இடமே மோசமா மாறிடும். அப்போ ஒரு நல்ல சேர்க்கை, ஒரு நல்ல நண்பன் எப்படி இருக்கணும்னா, நீங்க தப்பு பண்ணும்போது இது தப்பு, இதை பண்ணாத அப்படின்னு சொல்றவங்க தான் ஒரு நல்ல ஃப்ரெண்டுக்கு அர்த்தம். அதை யார் பண்றாங்கன்னா நம்ம டீச்சர்ஸ் பண்றாங்க. இது பண்ணாத, ஒழுக்கமா இரு, இது பண்ணாதான் நல்ல பேர் வரும். அது சொல்லும் போது நம்ம கஷ்டமா இருக்கும். ஆனா உலகத்திலே சிறந்த ஃப்ரெண்ட் யார் தெரியுமா? நீங்க பண்ற தப்புன்னு சுட்டி காட்டக்கூடிய ஒரு நல்ல நண்பன். அந்த ஃப்ரெண்டு வேற யாரும் கிடையாது, உங்களுடைய டீச்சர்ஸ் தான். லைஃப் ஃபுல்லா இவங்களை நீங்க மறக்கவே மறக்காதீங்க. நீங்க பெரிய ஆள் ஆனாலும் உங்க டீச்சர்ஸை மறந்துடாதீங்க. தினசரி முக்கிய செய்திகள் மற்றும் அப்டேட்களுக்கு TN Wire News சேனலை ஃபாலோ செய்யுங்கள்.